வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் அவங்க இம்ரான். இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 10 கிலோ ரைஸ், 15 கிலோ சிக்கன் வச்சு சூப்பராக நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வேறு லெவலில் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். எங்கள் அம்மா ஸ்டைலில், எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, செம்மையாக இருக்கும். அதே ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்கிறது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல் எப்படி பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம். மக்களே, இன்றைக்கி நம்ம 10 கிலோ ரைஸு, 15 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 லிட்டர் ஆயில் சேர்க்கணும். 1 லிட்டர் ஆயிலும் 6 லிட்டர் பட்டரும் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். அரை கிலோ பட்டரு வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கரெக்டாக 2 லிட்டர் சேர்த்தாச்சு. இது நல்லா மெல்ட் ஆகட்டும், கரையட்டும். சரிங்களா? நம்ம பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டை வகைகள் எல்லாத்துலையும் 10 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். மக்களே, இது கூடவே 4 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். சரிங்களா மக்களே? வெங்காயத்து கூட உப்பு 5 கிலோவுக்கு ஒரு கைப்பு, 5 விரல் அடங்குற மாதிரி. சரிங்களா? 10 கிலோவுக்கு 2 கை போதும், கரெக்டாக இருக்கும் உப்பு. சரிங்களா? தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மக்களே, வெங்காயத்தை பாருங்கள், இந்த அளவு நல்லா பொன்னிறமாக்குங்க. சரிங்களா? வெங்காயம் பொன்னிறமானதும் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, இதுதான் மசாலா. சிக்கன் மசாலா 200 கிராம், 150 கிராம் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 100 கிராம், 20 கிராம் ஜீரகத்தூள், 20 கிராம் மஞ்சத்தூள், இது சேர்த்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி பிரியாணி மசாலா. இவ்வளோ தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 கிலோ சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ இஞ்சி, அரை கிலோ பூண்டு, இதுதான் அளவு. சரிங்களா? இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 4 கிலோ தக்காளி சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே 2 லிட்டர் தயிர், நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கங்க, புளிப்பு அதிகமாக இல்லாமல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, நம்ம பிரியாணி மசாலா பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிடுச்சின்னு. நான் 10 நிமிஷம் நல்லா வேக விட்ட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். மசாலா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சரிங்களா மக்களே? 15 கிலோ சிக்கனை நல்லா தோலெல்லாம் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சேர்த்துக்கலாம். மக்களே, சிக்கனை சேர்த்தாச்சு. இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம், அதிகமாக வேணாம். சரிங்களா? 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துட வேண்டியதான். மக்களே, மசாலா நல்லா கொதிக்குது பாருங்கள். சிக்கன் இப்போ தான் தண்ணி வர ஆரம்பிக்குது. பச்சை மிளகா ஒரு 50 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 50 கிராம் இல்லை 50 பீஸ். சரிங்களா? சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள் நம்ம சிக்கனு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம எப்போ செய்கிற அளவு தான் 1க்கு 1.25 தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன் நம்ம வேலை சீக்கிரம் முடியணும்ல, அதனால தான். மேக்ஸிமம் ஹோட்டல்லாம் தண்ணி சூடு எப்பவுமே இருக்கும், கிச்சன் பொறுத்த வரைக்கும். மக்களே, நம்ம தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிடுவோம். ரொம்ப அதிகமாக இல்லை, 5 நிமிஷம் தான். கொதிச்ச உடனே ரைஸ் சேர்த்துடலாம். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிடும். ஃபிலிமை ஹை பண்ணி விட்டுருங்க. மக்களே, நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸை சேர்த்துடலாம். சரிங்களா மக்களே? பாஸ்மதி அரிசியை 3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4வது தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த தாவத், இந்த ரைஸோட பேர் தாவத்து பிராண்டு. நல்லா சூப்பர் அரிசி. வாங்க அரிசி சேர்த்துடலாம். மக்களே, ரைஸை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, தண்ணி ரைஸும் ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான அளவு. தண்ணி இதே மாதிரி சேர்த்துக்குங்க. ரைஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பண்ணிங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், சொல்ல போத மட்டும் மறந்துட்டேன்.
அதே ஃபாலோ பண்ணிங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் சேர்க்குற அளவுலேயே சேர்த்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து சூப்பராக சமைச்சு வேறு லெவலில் உட்காந்து சாப்பிடுங்க. சரிங்களா? நல்லா பபுள்ஸ் வரட்டும், தம் விட்டுடலாம். நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இப்போ தம் விட்டுடலாம். சரிங்களா? கரெக்டாக 20 நிமிஷம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே, நம்ம பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ரெடி இருக்குன்னு. அரிசியும் உதிரி உதிரியாக குழையாமல் வேறு லெவல் ரெடியாக இருக்குது மக்களே. நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே, நம்ம பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ரெடியாக இருக்குன்னு. சிக்கன் பீஸும் குழையாமல், ரைஸும் குழையாமல் வேறு லெவலில் தான் இருப்பாருங்க. இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் எனக்கு செய்யுது. எங்கள் அம்மா இப்படி தான் வீட்டில் பிரியாணி செய்வாங்க. என்ன அவங்க ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, ஆனால் ஃபுட் கலர் சேர்க்கலை. இதே மாதிரி தான் எங்கள் அம்மா செய்வாங்க. வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவல். நான் ட்ரை பண்ணிட்டேன். பிரியாணி ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. இப்போ 2வது டிப் சாப்பிட போகிறேன். அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மக்களே. பிரியாணி சுட சுட சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு லெவல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.